ஓ பாத்தீங்களா எல்லாத்தையும் திருப்பி ஓ நீங்க பட 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 படன்னு பதில சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க டக்கு டக்கு டக்குன்னு புதிய பாடத்துக்கு போகலாம் டெய்லி. சரியா? ஒரே ஒரு இல்லையா கேட்க போறேன் டெய்லி. நிறைய கேள்வி இல்லை, கேள்வியும் குறவு. ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? ஐதானே. இதெல்லாம் கேட்க மாட்டேன், இதெல்லாம் தெரியும். ஸ்கிரீன் வந்து இதானே. ஓ கேட்க போற கேள்வி இது மட்டும் தான் கேள்வி. இதுல என்ன விஷயம்? அவன் சொல்லியா கொஞ்சம் கேளுங்க. இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் செய்கிறோம் மொத்தம் இந்த இடத்துல? மூணு 3. வெரி குட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஒன்னாவது நாங்க நிப்பட்ட போற எழுத்துக்கு சுக்கூன் வச்சு நிப்பட்டணும். ஓகே. ரெண்டாவது? நாங்க நிப்பட்ட போற எழுத்துக்கு முன்னாடி மத்தின் எழுத்தோ அல்லது அடையாளமோ வரணும். சின்ன மாத்தம். மத்தினுடைய அடையாளம் அல்ல, மத்திர அடையாளங்கள்ல உண்டு. மத்திர அடையாளம்ங்கிறது வேறையே. அடையாளங்கள் என்னதான் ஃபதஹ் மது கஸ்ர் மது எல்லாம் வந்து வருமேனா. ஆ எதுல கொண்டு வரலாம்? ஃபதஹ் மது கஸ்ர் மது லவ் மதுல உண்டு. அப்படி இல்லாட்டி மதுர மத்தியங்கள்ல எழுத்துக்கள்ல உண்டு. மூணாவது? நாங்க நிப்பட்ட போற எழுத்துக்கு இந்த முன்னாடி 4 5 6 வர நீட்டணும். பிழையே பிழையே பிழையே. மூணாவது மாட்டிட்டீங்க. முதலாவது சரி, வசனத்துல கடைசிக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்ட இடமா ஆயிக்கணும். ரெண்டாவதும் சரி, நாங்க நிப்பாட்டுற எழுத்துக்கு முன்னால வந்திருக்கிறது மத்திர எழுத்து அல்லது மத்திர அடையாளத்துல ஏதாவது உண்டாயிக்கணும். அப்படி என்றால் நாங்க மூணாவது என்ன? நிப்பட்ட போற எழுத்த இந்த 4 இல்லாட்டி 5 இல்லாட்டி 6 வர நீட்டணும். நீங்க நிப்பாட்ட போற எழுத்துனா இப்ப இதுல நிப்பாட்ட போற நூட நூட இருக்கணும், நின்றணும். கிடையாது. எதுக்கு அதை சரியா சொல்லணும், அதைத்தான் சரியா சொல்லணும். அப்ப நாங்க நிப்பாட்ட போற எழுத்த 3 4 5க்கு நிட்டணும் பிள்ளையே. இப்ப இந்த நூறு நீட்டு இல்லையே, எதை நிட்டணும்? நிப்பாட்ட போற எழுத்துக்கு முன்னாடி இல்ல, நிப்பாட்டைக்கு போறதுக்கு முன்னாடிக்கிறது யாதான் நிக்கு, மத்திர எழுத்து தான் நிக்கிற. அது எப்படி எப்படி சொல்லணும்? இப்ப அந்த யாக்கும் முன்னுக்கு யாக்கும் முன்னுக்கு அது எப்படி சொல்றது? அங்கதானே பிரச்சனை. பசந்த அல்லா சொல்லுங்க ஆகும், பசந்தா சொல்லுங்க ஆகும். எப்படி சொல்லி தந்த? நாங்க நிப்பட்ட போற எழுத்துக்கு அஹ், இந்த சுக்கூன் இல்ல என்ன மத்திய அடையாளமோ எழுத்தோ வந்ததுக்கு முன்னுக்கு வெரி குட் நாங்க வெரி குட் 5 வெரி குட் வெரி குட். எழுத்தணும். அதுக்கு முன்னுக்கு எழுத்து அவ்வளவுதான். ரெண்டாவது பாயிண்ட்ஸை தொடர்ந்து சொன்னா, ரெண்டாவது பாயிண்ட்ஸ் தொடர்ந்து மூணா சொல்ல போறோம். அப்ப மிச்சம் சிம்பிளா சொல்லணும். ஓ எப்படி மிச்சம் சிம்பிளா சொல்றது? எப்படி லேசா சொல்றது? அதுக்கு முன்னுக்கு எழுத்து. எதுக்கு முன்னுக்கு? அந்த மத்தியுடைய எழுத்துக்கு முன்னுக்கு. அவ்வளவுதான். மத்திய எழுத்துக்கு முன்னால வர எழுத்தை தான் நாங்க 4 5 6 அளவுக்கு நீட்டலாம். செகண்ட்ல சொன்னா எத்தனை செகண்ட்? எத்தனை செகண்ட் நீட்டணும்? 4 5 6 அது செகண்டா? அது அடிதான் வாங்கிங்க. இப்ப 4 5 அப்ப 6ங்கிறது உங்களோட கை விரல மூடி துறக்கிற அளவுதான் 4 5 6ங்கிறது. செகண்ட் எத்தனை? 4க்கு 8 4க்கு 8, 5க்கு 10 6க்கு 12. அப்படியா? சவுண்ட காணும். இல்ல இல்ல 3 இல்ல. 2 3 நல்லதான் விளையாட்டு ஆளப்பாரு. 2 அல்லது 3 செகண்ட் தான் 3 நீட்டணும். சரி, இப்ப இந்த வசனத்தை சரியா நீட்டி ஓதி காட்டுங்க பாப்போம். இந்த இடத்துல சரியா வரணும். إياك نعبد وإياك نستعين. அதான் ஈயாக்க அப்படியே நீட்ட நான். நீங்க அப்படி நீட்டினா என்ன செய்யணும்? இங்க நிக்கணும். ஒய்யாக்கண்டு போகலாவே. இந்த இடத்துல பிழையே. இதெல்லாம் இதெல்லாம் 1 செகண்ட் தான் படிச்சிட்டீங்க. இதுக்கு உனக்கு மத்திர அலிஃப் வந்தா எத்தனை? 4 செகண்ட் இடணும். அப்படியா? மத்திர அலிஃப் வந்தா எத்தனை செகண்ட் இடணும்? மதுர அலிஃப் வந்தாவா? மத்திர எழுத்து அலிஃப் வந்துச்சு. 2 செகண்டா? ஒன்று அதுதானே. அப்ப நீங்க ஒன்று நீங்க இப்ப 2 நீட்டினீங்களே, சரியா ஓதுங்க. அப்ப إياك نعبد وإياك نستعين. நஸ்தஈன் போதாதே. இங்கதானே ராகம் எடுக்கணும். பாத்தீங்களா பாத்தீங்களா? நஸ்தஈன் இங்கதான் முக்கியமான புள்ளி.
உங்களோட பெரிய ஆளுங்க தான் இருக்கிறாரு. நீங்க இதை விட்டுட்டீங்க. இப்பதான் படித்து தந்தேன் நான். சொல்லி தந்தீங்க அல்ஹா 3 சொன்னீங்க. இந்த 3 1 2 3 நீக்குதே. ஓ அங்க விஷயம் நடக்கலையே. iya அழகா வரணுமா? iya na'budu wa iyyaka nasta'in. நான் இதுல வேற ஒன்றையும் பார்க்கல. இது வரைக்கும் நாங்க படிச்சுக்கிற விஷயங்களை மட்டும்தான் இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று என்ன, மத்திர அளவு திட்டங்களை படிச்சுக்கிறீங்க, கலைக்கு ஓதுற அமைப்புகளை படிச்சுக்கிறீங்க, வசனம் ஒன்றுல திக்காம ஓதுறது படிச்சுக்கிறீங்க, அலிஃப் என்ற எழுத்தை உச்சரிக்கிறதை படிச்சுக்கிறீங்க. நாலு தான் படிச்சுக்கிறீங்க. எதெல்லாம் படிச்சிருவோம் குயிக்கா? படிச்சிக்கு நிப்பட்டியது நிப்பாட்டியது நிப்பட்டிய படிச்சிக்கு அஹ், நிப்பட்டிய படிச்சிக்கு திக்காமோது படிச்சிக்கு ராகம் படிச்சிக்கு ம், அது என்ன படிச்சிக்கு நிப்பாட்ட மெத்தட படிச்சுக்குது, ராகத்தை படிச்சுக்குது, திக்காமோ இந்த வேற என்ன, ஆவ எப்படி உச்சரிக்க படிச்சிக்கு கலைக்கு ஓதுறதை படிச்சு சொல்லலையே, விட்டுட்டீங்களே. ஆக்கான கலைக்கு ஓதுறதை படிச்சிட்டீங்க. அலிஃபுக்கான அலிஃபுக்கான அலிஃப எப்படி உச்சரிக்கன்னு பாத்திக்கு ஓகே குட், அது சரி. அலிஃப்ல உச்சரி படிச்சு கலைக்கு ஓதுறதை படிச்சிட்டீங்க தானே? ஓ சரி. இப்ப இன்ஷால்லா அப்போ ஒரு பழைய விஷயம் எல்லாத்தையும் நான் திரும்பி மீட்டர்ல எல்லாம் ஹபீபுர் ரஹ்மானுக்கு மாஷா அல்லாஹ் பக்காவா ஞாபகம் வைக்குது என்றுதான் நான் புதுசா ஓத போறோம். இப்ப நான் ஓத போறதுல பிழைக்கு பழசுகள் கொலையானதான் பிரச்சனையாகும். படிச்ச விஷயங்கள் விளவரப்படாது இல்லைங்களா? ஹபீபுர் ரஹ்மான், நாங்க பின்னால் பெரிய ஒரு கடல்ல ஒரு சின்ன பகுதி படிச்சு முடிச்சிட்டோம் இல்லைஞ்சா? ஓ அந்த பகுதிகளாம் நான் கேள்வி கேட்பேனா? நான் இதை பத்தி கேள்வி கேட்க மாட்டேன். பயப்படணும். இதை பத்தி நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். இதை மட்டும் தான் கேட்பேன். நல்லா தானே? இந்த சவுண்டை காணும். சரி 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 பிஸ்மில்லா சரி ஸ்டார்ட் சரி பண்ணுவோம். என்னது என்ன ஸ்கிரீன் மாறலையா? வரலையா? என்ன ஸ்கிரீனை பார்க்கணும். இன்ன இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் ரெண்டாவது மாஷா அல்லாஹ் சூப்பர். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் மூணாவது மாஷா அல்லாஹ் சூப்பர். வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா. ரெண்டு பேரை இது அது போகுது. வாயை திறந்து என்ன பிரச்சனை? மிச்சம் நெடுப்படுது. இதுல விட்டா ஒரு நாள் ஃபுல்லா நீட்டுவீங்க போல அப்படியா? இல்ல 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 அடுத்தது இதுல என்ன வல்லூலாண்டு போகுது. வல்லூலாண்டு சொன்னா அன்னைக்கு அலிஃபுண்டி இல்ல அப்படியா? ரெண்டு ரெண்டு லாமா இது வல்லூலா. நீங்க தான் ஓதுனீங்க. நான் சொல்ற போயிட்டா ரெக்கார்டு கேட்டு பாருங்க. வல்லூல அப்ப என்ன செஞ்சீங்க? ஒரு ஷத்தும் ஒரு லாமுக்கு மேல லம்மத்துனும் அடுத்த லாமுக்கு மேல சுக்கூன் நிக்குது அப்படியா? இல்ல அப்ப சரியா ஓதுங்க. வ இன் வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா. மாஷா அல்லாஹ். நான் திருப்பியும் சொல்றேன், அலிஃபினுடைய உச்சரிப்பு மட்டும் தான் நான் படிச்சுக்கிறோம். அதை மட்டும் தான் நான் எழுத்துக்கள்ல திருத்திக்கிறேன்னா, லாம திருத்தல்ல, தேய திருத்தல்ல, ராவ திருத்தல்ல, ஹாவ பார்க்கல, நூன பார்க்கல, நாலும் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. உங்களோட அலிஃப் நல்ல அழகா வந்துக்குது மாஷா அல்லாஹ். இது வந்து பாவம் அஇதா ஆப்பல குன் அஇதா இல்ல அ அ அ இத ஆ அ ஆ என்றது என்று மாறணும். விளங்குதா எப்படி சொல்லி? ஓ என்ன என்ன விளங்கி சொல்லுங்க. அஇதா வெரி குட், வெரி குட். ஓதுங்க. குன்னா இலா மன் ஆஹிரா. நாஹீரா. வெரி குட். அப்ப நூனு பக்கத்துல நாங்க நூனுக்கு மேல ஒரு 10 மத போடுங்க வேணா? இல்லாட்டி நூனு பக்கத்துல அலிஃப் அலிஃப் நான் நூனு பக்கத்துல அலிஃப் சேர்ப்போமா? நாஹீரா. அப்ப சரி. என்ன செய்வோம்? 10 மத சேர்ப்போமா அலிஃப் போடுமா? ஒண்ணு அப்பாவே அப்ப சரியா வருமா? أإذا كن أإذا كنا عظاما ناخرة.
நீங்க நேரான திருப்பி அலிஃபை தான் போறீங்க. நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? நான் ஒரு வேலை செய்வா. இந்த குன்னாக்கு வர அலிஃபிக்கு தானே இந்த அலிஃபை தூக்கி நீங்க செய்யற வேலையா அப்படி இங்கனே போடிக்கிறீங்க. இந்த அலிஃபை உச்சரிக்கல, இங்கனைக்கு ஒரு அலிஃபை உச்சரிக்கிறீங்க. எப்படி? லேசான வேலைனா அபிபுர் ரஹ்மான் விளங்குது என்ன பேலன்னு சொல்லி இந்த அலிஃப் என்ன செய்யல நீங்க ஓ உச்சரிக்கல. இதா குன்ன ஐதாமன் நாஹிரா இந்த அலிஃபை சேர்த்துக்கிறீங்க. அப்படி ஓதப்படாது. நான் சொன்னனே எங்கட கண்ணும் எங்கட வாயும் சரியான ட்ரெக்ல போகலன்னு சொன்னா பெரிய 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 ஆபத்துகள் வரும்னு சொல்லி தானே இங்க அதான் நடந்திக்கிற. என்ன நடந்திக்கிற? இந்த இடத்த நீங்க சரியா கண்ணால பார்க்கல, ஓடிட்டீங்க. இந்த இடத்துல என்ன செய்றீங்க? கொஞ்சம் கண்ணுக்கு வேலையை கொடுத்து கூட உத்து பார்த்து இந்த இடத்துல புதிய ஒரு இடத்தை சேர்க்கிறீங்க. ரெண்டுமே பிழை. இதா குன்ன ஏ அலா ஏன்னு சொன்னா பிழை. ஏ அல்ல. ஏ ஏ ஏன்னா அது ஏன்னு போயிடும். ஏ ஏ அல்ல. நார்மலா உச்சரிங்க. சொல்லுங்க பாப்போம். எப்படி? வெரி குட். ஏ அல்ல. இத இத சொல்லுங்க. இதா வெரி குட். இதா சரியா வருங்க. குன்ன இலா இல்லை குன்ன மன்ன குன்ன என்ன பாப்பா இது குன்ன இந்த அலிஃபோட இறக்கம் கூட அப்படியா நீட்டப்படாது. நீட்டுங்க. குன்ன அதான் ஐதோமன் குன்ன ஐதோமன் எப்படி உச்சரிக்கிறது தெரியாது. அது ரெண்டும் சேர்த்தி கண்ணு இங்க பாரு பாப்பா. இப்ப நான் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க. என்னமோ தெரியான்னு சொல்லிங்க தானே. இது என்ன எழுத்து? அது அது காக்குல அம்மா வச்சு வெரி குட். காஃபு மேல தம்மா வச்சா எப்படி உச்சரிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். அப்ப இது சரி. இந்த இதுல ஐ- பிரச்சனை இல்லை. வெரி வெயிட் வெயிட் வெயிட். இது என்ன எழுத்து? நாக்கு மத்து மத்தா? மத்தொண்ட இல்லையே நாக்கு மேல. நாக்கு மேல அங்க மத்து இருக்குது. சத்து ஷத் இல்ல ஷத் இல்ல ஷத்தும் அப்ப சத்தும் பத்தகத்துன்னு வச்சு பக்கத்துல ஒரு மத்து அலிப்ப சேர்த்தா இது எப்படி சொல்லணும்? தெரியாதே. அப்படியா? ந நாஹியா சரி. இப்ப இந்த 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 பாக்ஸை மட்டும் சொல்லி காட்டுங்க எப்படி வரும்? குன்ன 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 எது சரி? குன்ன அப்ப நீங்க நீட்டல ஏன் நீட்டல? இப்ப அலி விலங்கல்ல அப்படியா? திருப்பி சொல்லுங்க எப்படி வரும் இது இந்த பாக்ஸ்? குன்ன ஓகே. இந்த சொல்ல சொல்லுங்க என்ன சொல்லு இது? இலாமன் வெரி குட் வெரி குட். இப்ப நீங்க திருப்பி சொல்லுங்க. முதலாவது சொல்லுங்க, ரெண்டாவது சொல்லுங்க. குயிக் குயிக் குயிக்கா தனித்தனி 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 சொல்லணுமா? குன்னாமன் வேலை நான் என்ன சொன்னேன்? தனித்தனியாக சொல்லணும். காதல கவனமா கேட்கணும். குன்ன இலாமன் திருப்பி 3 முறை சொல்லணும். அப்படி அதே 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 போல குயிக்கா குன்ன இலாமன் இன்னும் ஒரு தடவை. குன் இலாமன் 3வது தடவை சொன்னது எனக்கு விலங்கல்ல. திருப்பி சொல்லுங்க. குன்ன இலாமன் வெரி குட். இப்ப நீங்க தனித்தனியா சொன்னதை தான் சேர்க்கணுமா? புதுசா எதையும் இல்லாமக்கையும் படாது, எதையும் சேர்க்கையும் படாது. தனித்தனியாக நீங்க சொன்ன ரெண்டையும் என்ன செய்யணும்? ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். புதுசாக ஒன்றையும் சேர்க்கையும் படாது, இல்லாமலாக்கையும் படாது. நான் சொன்னது விளங்கிச்சா? ஓ ஆ ரெண்டையும் சேர்த்து காட்டுங்க பாப்போம். குன்ன இலாமன் இப்ப வெளி விஷயம் முடிஞ்ச இப்ப என்ன சொன்னீங்க? இது ரெண்டு சொல்லணும் தெரியாது, ரெண்டு சொல்ல முச்சரி கஷ்டமாகி, ரெண்டு சேர்ந்து இல்ல சேர்ந்தா பொலையா நிறைய சொன்னீங்களே. இப்ப ஒரு பிழையும் வரலையே. விளைஞ்சா அபிபுர் ரஹ்மான் ஒரு இடத்துல ஒரு பிழை வந்துச்சுதுண்டா முதலாவது என்ன செய்யணும்? எந்த இடத்துல எனக்கு கஷ்டமாயிக்குதுங்கிறத தேடும். அதான் உங்களுக்கு உள்ள நீங்க ஒரு மாணவன் ஆகிக்கிறீங்கன்னா உங்களோட இருக்கிற முதலாவது வேலை அதான். நல்லா தேடணும். இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா அபிபுர்மானுக்கு இப்ப உங்களுக்கு முதலாவது பொருளை எங்க வந்துச்சு? இந்த சொல்ல உச்சரிக்கிறதுலையும் இந்த சொல்ல உச்சரிக்கிறதுலையும் தான் உங்களோட பிரச்சனை. உங்களுக்கு பொலை வந்துச்சுது. அப்படித்தானே? நான் என்ன செஞ்சேன்? ரெண்டு சொல்லையும் தனித்தனியா ஓத வச்சேன். அவ்வளவுதான். ரெண்டு சொல்லையும் தனித்தனியா நாங்க ஓதினோம்.
ஓதி 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 உங்களோட மனசுல ரெண்டுலையும் மிக தெளிவாக சரியா வந்துட்டு அது போல என்ன செஞ்சீங்க அதே அமைப்புல அதே டிசைன்ல ரெண்டையும் சேர்த்து ஓதுனீங்க ஒரு பிழையும் இல்லை நான் ஓய்த்தரையும் இல்லை நான் உங்களுக்கு ஓதுங்கன்னு சொல்லையும் இல்லை நான் பிழைன்னு சொல்லையும் இல்லை எல்லாம் சரியாயிட்டு விளங்குதா ஹபீபுர் ரஹ்மான் இப்படி நீங்க ஓ கண்டுபிடிச்சு நீங்களாகவே இப்படி இந்த கஷ்டமாயிக்கிற இடம் கொலையா போற இடத்த கண்டுபிடிச்சு ஓதுனீங்கடா உங்களுக்கு ஓய் தரத்துக்கு ஒருத்தர் தேவையில்லை நீங்களா ஓதுனீங்க லெவினா சரி இப்ப ஓ வசனத்துக்குள்ள ஓதுங்க இப்ப இப்ப இந்த இந்த பிரச்சனை சரிதானே இந்த துண்டுல ஓ ஓ சரி இப்ப வசனத்தை ஃபுல்லா ஓதுங்க பாப்போம் أإذا كنا عظاما نخرة சரி இப்ப அடுத்த பிரச்சனை நாஹிராண்டு ஓதுறீங்க எப்படி வரணும் இது பாருங்க பிரச்சனையை பாத்துங்க எப்படி வரணும் نهرة திருப்பி சொல்லுங்க எப்படி உறுதியா சொல்லுங்க எப்படி வரும் نهرة சுவரா ஓ பிரச்சனையே இல்லையே சுவர் தானே சரி ஓ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நூனோட சேர்த்து நாஹிரான் தான் வருது வாயில அப்படித்தானே நல்லா பாத்துக்கோங்க என்ன செய்யண்டு சரி இப்ப இந்த சொல்ல சரியா ஓதிட்டீங்க எத்தனை எத்தனை மருந்து சொல்ல ஓதிக்கிறீங்க இப்ப எனக்கு ஓதி காட்டிக்கிறீங்க இந்த சொல்ல எத்தனை தடவை ஓதி காட்டுனீங்க இப்ப நான் என்னல்ல 2 தடவை இன்னொருக்கா ஓதுங்க نهرة சரி இப்ப சரி 3 முறை ஓதியாச்சு இப்ப இந்த சொல்லோட சேர்த்துக்கோ இந்த 2 சொல்ல மட்டும் ஓதுவோம் ஓதுங்க பாப்போம் عظاما نهرة சரி இப்ப பிரச்சனை முடிஞ்சுதானே இப்ப நேரம் நீட்ட மாட்டீங்களே இல்ல சரி இப்ப வசந்த ஃபுல்லா திருப்பி ஓதுங்க பாப்போம் பிற வராம أإذا كنا عظاما نخرة திருப்பி ஓதுங்க أإذا كنا عظاما نخرة இப்ப எங்க போச்சு இது இதா குன்ன ஐதாமன் நாஹிரா என்ற ஓதுல எங்க போயிடுச்சு எங்க போயிட்டு இப்ரஹ்மான் சோறுதில வைத்தி ஆயிட்டா நான் நினைச்ச மாத்திரைக்கு போயிட்டு இல்லாட்டி மல்வானி போயிட்டு தெரியாண்டு சொல்லி ரெண்டாவதுங்க குயிக்கு ரெண்டாவதுதான் கண்ணால பார்த்தா ஓதணும் மனசால ஓதப்படாது சொல்லி நான் ثم لتسألن يومئذ عن الناخرة ஆ ஆ ஆ ஆ ஆ சரியா பாத்தீங்க இது வரைக்கும் தான் உங்களோட கண்ணால சரியா பாத்துக்கீங்க இது வரைக்கும் உங்களோட கண்ணால பார்த்து சரியா வாயால ஓதினே சரி அதுக்காக கண்ணால பார்க்கல ஒழுங்கு கண்ணை மூடிட்டு வாயை அதிர பாட்டில் விட்டுட்டீங்க உழம்பல இது சரி பாத்தீங்களா நான் படிச்ச விஷயத்துல பிழை விட்டா எல்லாம் பிழையாகும் அதான் நான் சொல்லி தந்தேன் எப்படி எங்களை கண்ணும் வாயும் போகணும் சொல்லி திருப்பி சரி நான் ஓய் தர மாட்டேன் ثم لتسألن يومئذ عن النعيمة நாயிமா வெரி குட் அப்படியே நிப்பாட்டுறது ஐடியா வருது இல்லையே நாயிமா ناعمة நாயிமா வெரி குட் அப்ப நூறு அலிஃப் வந்து நாயிமா சரியா பாருங்கோ அவசரப்பட வேணாம் இங்கதான் பிரச்சனை இப்ப சரியா பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வட்டம் போட்டிக்கிறது என்னன்னு சொல்லி சரியா பார்க்கத்தான் சொன்னேன் மனசால ஓதி பாருன்னு சொல்லணும் கண்ணால பார்த்து சொல்லுங்க என்னன்னு சரியா عن النعيمة நாயிமா சரி இப்ப பிரச்சனைக்கு வருவோம் அப்ப இந்த யா இடத்துக்கு வந்துக்குது நாயிமாண்டா அந்த யா தேவையில்லையே கடைசியில என்ன கடைசியில ஒரு இந்த குண்டு தான் ஒன்று வந்து இது அப்படியா மீமுக்கு போறோம் இல்ல என்ன இல்ல இப்ப நான் அழுதினேன் نعيمة பிழை சரி நான் அந்த பொலையை திருத்தல்ல நான் அந்த முறை வித்தியாசமா ஒரு வேர்க் கொண்டு தர போறேன் இந்த முதல வசனம் இந்த 2 வசனமும் 2 பேர் 2 வேலை இருக்கிற ஹபீப் ரஹ்மானி வேலை கூடுது இப்ப இந்த 2 வசனமும்
ஹோம்ஒர்க் கட்டாயம் செய்யணும். நல்லா கேட்டுக்கணும். வேலையை கேட்டுக்கணும். இந்த 2 வசனம் கட்டாயம் ஹோம்ஒர்க் செய்யணும், செஞ்சு அனுப்பணும். 2வது வேலை என்னென்றால் இது இல்லாம இன்னும் ஒரு 5 வசனங்கள் உங்களுக்கு, இந்த 5 வசனங்களும் ஒரு பெரிய வேலைக்கு என்னென்றால் இந்த 5 வசனங்களும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் அனுப்பப்பட மாட்டாது. இதுல போட்டோவாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வராது. எதுல இருக்குது? இன்றைய கிளாஸ்ல ரெக்கார்டிங்ல இருக்குது. சரியா? நீ இந்த ரெக்கார்டை கேட்டு இந்த 5 வசனத்திலையும் கடைசியில எப்படி நிப்பாட்டுறது, அலிப்ட உச்சரிப்பு எப்படி வரும், வசனத்துல எதை நீட்டணும் எதை நீட்டப்படாதுங்கிறது எல்லாத்தையும் நீங்களாகவே ட்ரை பண்ணி ஓதி பார்த்துட்டு வரணும். வீட்டுல யார்ட்டையும் கேட்கக்கூடாது. சொல்றது ஏட சவுண்ட் எப்படி எடுக்கிறது, எந்தெந்த இடத்துல ஏட சவுண்ட் இருக்குது, கடைசி எப்படி நிப்பாட்டுறது, நீட்டுற அளவுகள் எங்கெங்க வந்துக்குது, எங்கெங்க வந்து நீட்டுறதை எப்படி எப்படி நீட்டுறது, கலக்கி ஓதுற இடங்கள் எது எது வந்துக்குது, அது எப்படி எப்படி கலக்குறது, படிச்ச விஷயம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இந்த 5ஐயும் நீங்க அடுத்த கிளாஸுக்கு பிழை வராம ஓதுற ஒருத்தரா வரணும். 2 வேலை இது. திருப்பியும் சொல்றேன், இது நாங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் அனுப்ப மாட்டாங்க. வராது, ஸ்கிரீன் வராது. விளங்குதா ஹபீப் ரஹ்மான்? எது வரும்? ஓ இந்த 2 வசனம் மட்டும்தான் வரும். இதுல நிறைய பொலை ஊட்டிக்கிறீங்க. அவசரப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஓதி அனுப்பப்படாது. இந்த பொலையை நீங்களாக திருத்த ட்ரை பண்ணணும். நிப்பாற்ற ஒழுங்கு பிழை. நான் திருப்பி சொல்லி தரேன். சரியா? அதுக்கேற்ற வகையில ஒர்க் செய்யணும். பழைய வசனங்களை நான் ஹோம்ஒர்க் வராது இன்ஷா அல்லாஹ். இது நல்லா, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதுக்கு முன்னால கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சரும் சரியா வந்துக்குது. அப்ப அதுவும் பிரச்சனை இல்லை. இந்த ஒர்க் தான் இன்ஷா அல்லாஹ் நீங்க எங்களுக்கு செய்யணும். நல்லமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாலிக்கும் அஸ்ஸலாம்.